ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங்ல இருக்கக்கூடிய முக்கியமான கோர்ஸ்னு சொல்லலாம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வெர்சஸ் பெட்ரோலியம் இன்ஜினியரிங், இந்த ரெண்டு கோர்சஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ரெண்டு கோர்சஸ்ல எந்த கோர்ஸுக்கு வந்து நல்ல கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, ஹையர் சேலரி பேக்கேஜஸ் கொடுக்குறாங்க, எது மாதிரியான எலிஜிபிலிட்டிஸ், இந்த கோர்ஸ்ல நம்ம எதை பத்தி படிப்போம், இது மாதிரியான விஷயங்களை பத்தி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாம். பெட்ரோலியம் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, மெயினாக எதை பற்றி ஃபோக்கஸ் பண்ணி படிப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் ரிசோர்ஸஸ்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். இந்த ஆயிலாக இருக்கட்டும், கேஸாக இருக்கட்டும், இது மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம நிலத்துக்குள்ள இருந்து வெளியே எடுக்கிறோங்கிறது நல்லா தெரியும். இது மாதிரியான விஷயங்களை வந்து எப்படி நம்ம வந்து வெளியே கொண்டு வர போகிறோம், அதாவது ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ் பண்ணுறது அண்ட் தென் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, அதை எப்படி மேனேஜிங் பண்ணுறது, ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறது, இது மாதிரியான விஷயங்களை பற்றி மெயினாக படிக்கக்கூடிய ஒரு கோர்ஸாக இருக்குது. இது வந்து கல்ஃப் கண்ட்ரிலையும் சரி, இந்தியாவிலையும் சரி ஒரு நல்ல டிமாண்டிங் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. நேச்சுரல் ரிசோர்சஸ் எடுத்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான கோர்ஸ் இந்த பெட்ரோலியம் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ் படிக்க எலிஜிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து கண்டிப்பாக மேக்ஸ் சப்ஜெக்ட் +2ல எடுத்து நீங்க படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறப்ப இந்த கோர்ஸ் எடுத்து தாராளமா பண்ணலாம். அண்ட் இயர் டியூரேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் 4 இயர் டியூரேஷன் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் ஆகும் இருக்கு. இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் என்னங்க அப்படிங்கிறது பார்த்தோம்னா, இது ஒரு கோர் சப்ஜெக்ட்னு சொன்னாங்க. அதாவது இதுல வந்து மெஷின்ஸ் நம்ம எப்படி வந்து மேனுஃபேக்சர் பண்ணணும், அதை எப்படி கோர் ப்ராசஸ் மூலமா உருவாக்கணும், அதுக்கப்புறம் அது ஏதாச்சும் பழுதுகள் ஏற்பட்டா அதை எப்படி நம்ம ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க மெஷின்ஸை பத்தி படிக்கிற ஒரு சப்ஜெக்ட்னு சொன்னாங்க. இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான ஒரு எலிஜிபிள் கிரைட்டீரியா வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க 10th 11th 12th முடிச்சிருக்கணும். 12th வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் இன்ஜினியரிங். அதுல இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சொல்லலாம். இந்த கோர்ஸோட டியூரேஷன் 4 இயர்ஸ். இதுல வந்து 3rd இயர்லயும் 5th இயர்லயும் நம்ம வந்து கம்பெனிஸ்க்கு இன்டர்ன்ஷிப் போற மாதிரி இருக்குங்க. இந்த பெட்ரோலியம் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் கோர் சப்ஜெக்ட்ஸாக சிலபஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மெயினா அதை பத்தி படிப்போம்னு பாத்தீங்கன்னா, ரிசர்வாயிங் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், அதே மாதிரி ஃபார்மேஷன் எவல்யூஷன், என்கேஜிங் ஆயில் ரிகவரி, நேச்சுரல் கேஸ் இன்ஜினியரிங், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், தெர்மோடைனமிக்ஸ், இது மாதிரியான டாபிக்ஸ் எல்லாமே மெயினா ஃபோக்கஸ் பண்ணி படிப்போம். அண்ட் ஸ்கில்ஸ் பொறுத்த வரைக்கும் எது மாதிரியான ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்குவோம் அப்படி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ப்ரொஃபஷன்ஸ் டெக்னிக்கல் டூல்ஸை வந்து நம்ம எப்படி வந்து யூஸ் பண்றது, அண்ட் ஸ்டிமுலேட்ஸ் சாஃப்ட்வேர் வந்து எப்படி யூஸ் பண்றது, இது மாதிரியான விஷயங்கள் பத்தி படிப்போம். அதே மாதிரி ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். ஏன்னா ரிசோர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறப்போ அதை மேனேஜிங் பண்றதுல இந்த ஸ்கில்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது ஜாப் பொசிஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பெட்ரோலியம் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் செக்டர்ஸ்ல ரெண்டுலையுமே ஒர்க் பண்ணலாம். ஆனால் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கவர்மெண்ட் ஏஜென்சியா ஓஎன்ஜிசி, சவுதி அரேபியா சம்பந்தமா இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாமே இந்தியாவில் நிறைய கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கு. அதுக்கிறப்போ நீங்க அதில் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க பிரைவேட் பொறுத்த வரைக்குமே நிறைய இருக்காங்க. அதாவது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும், ஆயில் அண்ட் கேஸஸ் எடுக்கக்கூடிய ஷெல் கம்பெனியாக இருக்கட்டும், பிபி கம்பெனியாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மினிமம் 1 lakhல இருந்து ஒரு 1.5 lakh வரைக்குமே நம்ம வந்து இயர்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ஃபீஸஸ் ரேஞ்சஸ் வரைக்கும் இருக்கும். அதாவது இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நம்ம படிக்க போற பாடங்கள் வந்து பாத்தீங்கன்னா, இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், தெர்மோடைனமிக்ஸ், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், அப்புறம் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், மெஷின் டிசைனிங், மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ், அப்புறம் டைனமிக்ஸ் ஆஃப் மெஷினரி, அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் வைப்ரேஷன்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் பத்தி எல்லாம் படிக்கிற மாதிரி இருக்கும். எந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஸ்கில்ஸ் வளர்த்துக்கணும் அப்படின்னா, கேட் பை கேம் இந்த மாதிரியான சாஃப்ட்வேர் டிசைன்ஸ் கோர்சஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி சாஃப்ட்வேர் கோர்சஸ் வந்து நம்ம எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் இங்கிலீஷ்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கம்ப்யூட்டர் நியூமெரிக்கல் கண்ட்ரோல் இருக்கு பாத்தீங்களா, சிஎன்சி மெஷின்ஸ், அதையும் வந்து கோடிங் கத்துக்கிட்டு ஆப்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு பிரைவேட் செக்டர்லயும் கவர்மெண்ட் செக்டர்லயும் ஜாப் ரோல்ஸ் எந்த மாதிரி இருக்கும். கவர்மெண்ட் செக்டர் பொறுத்தவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா, டிஃபென்ஸ்ல வந்து உங்களுக்கு டிஆர்டிஓ, அதுக்கப்புறம் வந்து இந்தியன் ஆர்மி போர்சஸ்ல வந்து வேலை வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. பிரைவேட் செக்டர்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆட்டோமோட்டிவ், அதுக்கப்புறம் ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் இருக்கு பாத்தீங்களா, டாடா மோட்டார்ஸ், அப்புறம் மஹேந்திரா, மாருதி சுசுகி, இந்த மாதிரியான கம்பெனிஸ் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் கம்பெனிலையும் உங்களுக்கு நிறைய விதமான வேலை வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்ல இதில் வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி செக்டர்ல, அதுக்கப்புறம் ரொபாட்டிக் அண்ட் ஆட்டோமேஷன் கம்பெனிஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் உங்களுக்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. சேலரி வந்து பார்த்தா 8 lakh 12 lakh இந்த மாதிரி அதிகமா, இதோட அதிகமாக இருக்கும் வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ட்ரில்லிங் இன்ஜினியர், ப்ரொடக்ஷன் இன்ஜினியர், ஃபீல்ட் இன்ஜினியரிங், ரிசர்ச் சயின்டிஸ்ட் அண்ட் என்விரான்மெண்டல் கன்சல்டன்ட், இது மாதிரியான ஜாப் ரோல்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த மாதிரியான கேட்டகரியில் ஒர்க் பண்ணுவீங்க. ஹையர் எஜுகேஷன் படிக்கலாம். இப்போ பெட்ரோலியம் முடிச்சிட்டீங்க, பிடெக்ல முடிச்சிட்டீங்கன்னா ஹையர் எஜுகேஷன் பொறுத்த வரைக்குமே நீங்க எம்டெக் எடுத்து தாராளமா பண்ணலாம். அதுல பெட்ரோலியம் இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுத்து பண்ணலாம். பிஹெச்டி லெவல்லையும் வந்து இந்த கோர்சஸ் அட்டன் பண்ணலாம். நீங்க பிஇ பிடெக்ல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிட்டீங்க, இதோட அதிகமா கத்துக்கொண்டீங்கன்னு நினைச்சீங்கன்னா நீங்க எம்இ பை எம்டெக்ல தாராளமா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல நிறைய ஸ்பெஷலைசேஷன்லாம் இருக்கு. அதாவது தெர்மல் இன்ஜினியரிங், ரொபாட்டிக்ஸ், மெக்காட்ரானிக்ஸ், அதுல ஏதாவது சூஸ் பண்ணி படிக்கலாம். பிஹெச்டியோட முடிச்சுட்டு ரிசர்ச் கூட போலாங்க. அப்படி இல்லை நான் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் பத்தி படிக்கிறதுனா நீங்க தாராளமா எம்பிஏ எடுத்து படிக்கலாங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கும் தென்
அண்ட் பெட்ரோலியம் இன்ஜினியரிங்கும் இடையிலான ஒரு டிஃபரன்ஸை பார்த்தோம். இதுல வந்து உங்களுக்கு மெஷினரி மூலியமா போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா மெக்கானிக்கல சூஸ் பண்ணுங்க. இல்ல எனக்கு இந்த பெட்ரோலியம் மேலே வந்து ஒரு ஈடுபாடு இருக்கு, அது எனக்கு பிடிக்கும் நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க பெட்ரோலியம் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணி படிக்கலாங்க. உங்களுக்கு இந்த கோர்சஸ்ல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் தாராளமா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு டீடைல்ஸ் சொல்றோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.